ஹே ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்ஸ் டி. நம்ம செட்லயே நீ தான் இன்னும் ஒண்டிக்கட்டையா இருக்க. எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? பர்த்டே விஷ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் இது உனக்கு தேவையில்லாத கேள்வி, அதனால மூட்டு ஃபோனை வை. ஏய், மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாருடி. வர சண்டே பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம். பிடிக்கல, வர வேணாம்னு சொல்லிடு. உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கிற? உன் கூட படிச்சவங்க, உனக்கு அப்புறம் படிச்சவங்கலாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்தி அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போயிடுச்சு. உனக்கு வயசு என்ன ஆகுது தெரியும்ல? மா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a fucking number மா. அதுக்காகலாம் போற வரவனுக்கெல்லாம் கழுத்தை நீட்ட முடியாது. எனக்கு பிடிச்ச பையன் வர வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஆமா, என் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இருக்கவும் முடியாம வாழவும் முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. உனக்கு என்னமோ இப்பதான் 23, 24 மாதிரி பேசிட்டு இருக்கிற. உனக்கு இன்னையோட வயசு 30 ஆச்சு. ஊர்ல இருக்கவங்களாம் என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுமா? சுப்பு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வைய, குழந்தை பாக்கியம் இல்லாத போயிரு. வாழா வெட்டியாதான் வருவா, பாத்துக்கோ. பொண்ணு யாரையோ லவ் பண்ணி ஏமாந்த மாதிரி இருக்கு. அதான் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கா? ஏன் சுப்பு, உன் பொண்ணுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வீட்லயே வச்சிருக்க? பொண்ணுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா? மா, ஊர்ல இருக்கிற பூமர் ஆண்டிங்கெல்லாம் இப்படி பேசுறாங்கிறதுக்காக ஏமா என்ன டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான்டி பிரச்சனை? கல்யாணம்ங்கிறது பொருள் கிடையாது. ஒன்று பிடிக்கலன்னா இன்னொன்று மாத்துறதுக்கு. இது என்னோட லைஃப். எனக்கு பிடிச்சவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டியா? அக்கன் கூப்பிடுறா? அப்படி நான் கூப்பிட முடியாது. ஆட்டிங்க. தேங்க்ஸ் ஆண்டி. ஒப்பானா? என்னம்மா, வேலைக்கு போறியா? ஆமாங்க ஆண்டி. 4 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு உன்னை பொண்ணு கேட்டேன். இப்போ என் பையனுக்கே கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்க. இனி உனக்கு கல்யாணமே ஆகல. வயசாகுது இல்ல, காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கம்மா. பொண்ணு என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைங்க ஆண்டி. காலகாலத்துல கல்யாணம் பண்ற வழிய பாரு. இல்லன்னா என்னை ஆண்டின்னு கூப்பிடுற மாதிரி உன்னையே எல்லாரும் ஆண்டின்னு கூப்பிடுவாங்க. பாப்பா, ஒரு பொண்ணு இந்த சொசைட்டில 30 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணாம இருந்தா ஒரு குற்றவாளியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. குற்றவாளியா கூட இருந்துடலாம், ஆனா இங்க கல்யாணம் பண்ணாம இருக்கவே முடியாது. மிருதுலா, நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. என்னம்மா? ஒரு சந்தேகத்தில் தான் கேட்குறேன். அதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சொல்ல வர? இல்லை, வர்ற மாப்பிள்ளைலாம் தட்டி கழிச்சிட்டே இருக்க. அதுக்கு ஒரு வேளை நீ லெஸ்பியனா? அம்மாக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதெல்லாம் சகஜமாயிடுச்சுல. மோ 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 லூசம்மா நீ. உனக்கு என்ன பார்த்தா அப்படிதான் தெரியுதா? ஒன்று யாருன்னு சொல்லி பேசி முடிச்சிடலாம். ஏடு அந்த கட்டையை அடிச்சிடுறேன். பொண்ணை வர சொல்றீங்களா? நேரம் ஆகுதுல்ல. ரெடி ஆகிட்டு இருப்பாங்கம்மா. மெதுவா. என்னம்மா இது? பொண்ணு பார்க்க வந்த நானே கல்யாண பொண்ணு மாதிரி வந்திருக்கேன். நீ இந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டு வந்து நிக்கிற? இப்பெல்லாம் இதம்மா ஃபேஷன். என்னம்மா? நான் என்ன டெமோ வாங்க சாரியில் பார்த்து செக் பண்ணேன். அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வர இன்னும் நேரம் ஆகும்னு நினச்சோம். அவளுக்கு அதுக்குள்ளே ரெடியாக லேட் ஆயிரும் இல்லையா, அதான் அப்படியே வந்துட்டா. பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னமோ போங்க. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காடா? அப்புறம் மேற்கொண்டு பேசிடலாமா? பையன் பேங்க்ல வேலை செய்கிறான். மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான். நீங்கள் பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் நகை போட்டுருங்க. அப்புறம் ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. கல்யாண செலவெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. அப்போ தான் எங்களுக்கு வெளியே சொல்லிக்கிறதுக்கு கௌரவமாக இருக்கும். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, சேலை தான் கட்டணும். ஏம்மா இவ்வளோ அவங்ககிட்ட வாங்கிட்டு அவங்ககிட்ட ஆர்டர் போடுறீங்க? பேசாம நீ, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம்,
நீ பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுனா பேசிக்கோ. போமா அதெல்லாம். அட பரவாயில்ல, பேசாத பேசிக்கோ. ஏங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. உங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா யாருன்னு பார்க்க மாட்டேன், மூஞ்சியில் அடிச்ச மாதிரி நோன்னு சொல்லிடுவேன். சூப்பருங்க, அப்படிதான் இருக்கணும். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நோ. ஏண்டி அவங்க எவ்வளவு நல்ல சம்மந்தம், அவங்கள்ட்ட போய் மூஞ்சில் அடிச்ச மாதிரி நோன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்ட? மா, அவங்க வீட்டுக்கு மருமகளா போனா அவங்க சொல்ற ட்ரெஸ் தான் போடணுமாமா. அவங்க பையனை கல்யாணம் பண்ணா நான் என்ன ப்ராப்பர்ட்டியா மாறணுமா? நான் என்ன பொண்ணா இல்ல பொருளா? அதுவும் இல்லாம 100 பவுன் நகையும் காரும் வரதட்சணையா வாங்கினாதான் கௌரவம்ன்றாங்க. அப்போ நான் போட்டிருக்கிற நகையை பொறுத்துதான் என்ன வேல்யூவே பண்ணுவாங்கல்ல. அப்படிப்பட்ட சம்மந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாமா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. என்னவோ பண்ணு. கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு 30 வயசு பக்கம் ஆக போகுது. இது வரைக்கும் எத்தனை பேர்த்த லவ் பண்ணியிருப்பீங்க? உனக்கும் அதே வயசு தானே ஆகுது. உனக்கு எத்தனை பொண்ணுங்க இருந்திருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாமா? எதுக்கு? இந்த காலத்தில் யாருங்க வெர்ஜினா இருக்கா? உங்கள் வயசு வேறு 30 ஆகுதுங்கிறீங்க. அதான் ஒரு சேஃப்டிக்கு கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையில. இதுல என்ன தப்பு இருக்கு? தாராளமா எடுத்துக்கலாம். அப்படியே உங்களுக்கும் சேர்த்து டெஸ்ட் பண்ணிடலாம்ல. மாப்பிள்ள வரலைங்களா? இவன் தாம்மா மாப்பிள்ள. சொந்தமா மில்லு வச்சிருக்கிறான். உன்னை எந்த குறையில்லாம நல்லா பார்த்துக்குவான். சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தூரத்து சொந்தம் சொன்னாங்களேன்னு தான் அவங்கள வர சொன்னோம். மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கூட பார்க்கல. வயசு எத்தனைன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மாப்பிள்ளைக்கு இன்னும் ஒரு 40-42 தான் ஆச்சு. வயசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்களே. உன் பொண்ணுக்கு என்னம்மா வயசாச்சு? 30 தாங்க ஆகுது. 30ஆ? என்ன உன் பிள்ளைய விட என்ன 10-12 வயசு தான் ஜாஸ்தியாச்சு. என்னமோ உன் பிள்ளை நேற்றுக்கு சமைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற. மா, பிடிக்கல, போ சொல்லுங்க. ஏம்மா, வயசாயிருச்சேன்னு பிடிக்கலையா? இவங்க பேசின விதம் பிடிக்கல, கிளம்புங்க. என்ன உன்ற பிள்ளை இப்பவுமே இந்த பேச்சு பேசுறா? ஓ, உன்ற பிள்ளை கல்யாணமான மாதிரி தான். நடுற போலாம். இவளை விட அழகான சின்ன வயசு பிள்ளைய பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். காஃபி நல்லா இல்ல, இந்த பொண்ணு நல்லா இல்ல. வாமா போலாம். நட போலாம். சொல்லுங்கண்ணா. ஏமா, மாப்பிள்ளை ஒன்று கிடைச்சிருக்கு, பேசிடலாமா? பேசிடலாங்கண்ணா. மாப்பிள்ளைக்கு 39 வயசு ஆகுது. உங்களுக்கு ஓகே தானே? அண்ணா, மாப்பிள்ளைக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்குதுங்களே. இப்போ வந்துட்டு போன மாப்பிள்ளைக்கு கூட வயசு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏமா, பொண்ணு 30 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்படிதாம்மா வரன் வரும். சரி வைங்க. சாப்பிடணுமா? யார் இவன்? உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை பையன்தான். அவருக்கும் உன் வயசு தான் ஆகுது. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நானே போய் எல்லாத்தையும் தீர விசாரிச்சிட்டேன். மாப்பிள்ளை விட்டுக்கிறவங்களுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? ஏமா, உன் இஷ்டத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட கேட்க வேணாமா? உன் இஷ்டத்துக்கு விட்டு விட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்குது. இதுக்கு மட்டும் நீ சம்மதிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நானே போறேன். ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பெத்த இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னால பதில் சொல்லவே முடியல. ஓ, மத்தவங்க உங்ககிட்ட வந்து இதை கேட்க கூடாது, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நீ என்ன பத்தி யோசிக்கவே இல்லைல்ல. உன்னை பத்தி யோசிக்கலான்னு பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உனக்கு யாரு இருக்கா? மட்டும் நீ சம்மதிக்கல, என்னை நீ உயிரோட பார்க்க முடியாது. அப்புறம் நீ ஓ இஷ்டத்துக்கு இருந்துக்கோ. ஸ்ரீமதி. மிருதுலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னாலே பார்க்க முடியல, கடைசி ஸ்கூல்ல பார்த்தது. அவ்வளோ பிஸியா நீ? பிஸியெல்லாம் எதுவும் இல்லடி. ஆமா, ஹஸ்பண்ட்ல எப்படி இருக்காரு? மேரேஜ் லைஃப்ல ஓகே இல்ல? இல்லடி, நான் மேரேஜ் லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டேன். என்னடி சொல்ற? ஒரு பொண்ணு படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்தால் பெற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? பாரமாக தானே பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் என்னையும். அவசர அவசரமாக ஏதோ ஒரு வரன் வந்துச்சுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2-3 மாதம் நல்லா தான் போச்சு கல்யாண வாழ்க்கை. அப்புறம் தான் என் வீட்டுக்காரனோட சுயரூபமே தெரிஞ்சுது. எதுக்கு எடுத்தாலும் குடிச்சிட்டு போட்டு என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான். என் வீட்டிலலாம் வந்து பேசினாங்க. அவங்களாலே முடியல. என்ன சொன்னாங்க தெரியுமா? இதான் உன் தலையெழுத்து, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோன்னு சொன்னாங்க. என்னால் முடியல. டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சாரிடி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்லடி. ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
இல்லடி பார்த்துட்டு இருக்காங்க. லேட் ஆனாலும் பரவாயில்லடி, நல்ல பர்சனாக சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப்பில். சரிடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். உன்னை பத்தி யோசிக்கலாம் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உனக்கு யாரு இருக்கா? இதான் உன் தலையெழுத்து, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோன்னு சொன்னாங்க. மட்டும் நீ சம்மதிக்கல, என்னை நீ உயிரோட பார்க்க முடியாது. லேட் ஆனாலும் பரவாயில்லடி, நல்ல பர்சனாக சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப்பில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்கள்.